நாம் இன்றைக்கு நெக்ஸ்ட் ப்ரூச் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த லைன் எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த லீஃப் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி அந்த லீஃப்க்கு நான் இந்த மாதிரி லீஃப் மாடல் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கலர் சுகர் பீடும் வந்து எடுத்திருக்கேன். கலர் பீடு. இப்போ நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து ஸ்டெம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுகர் பீட் கோல்டு கலர் சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து நார்மல் நீடில் வச்சு பண்ணுறோம். இதே ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு கூட அந்த லீஃப்க்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஆரி ஒர்க் தெரியாதவங்களுமே நிறைய பேர் வந்து ப்ரூச்சஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால நான் வந்து ஆரி ஒர்க் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம கை நீடில் அதாவது ஹேண்ட் நீடில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள அந்த லீஃப் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டு ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் பீட் வந்து லோட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த க்ளூக்கு மேலே வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து த்ரெட் அப்படியே நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு போய்க்கலாம். இப்போ வந்து அது கொஞ்சம் அப்படி அந்த ஷேப்புக்கு வர மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகும்போது நம்ம வந்து இனி என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைடில் வந்து இந்த லீஃப் வரும் பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து மாறாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல அந்த சம்கியெல்லாம் யூஸ் பண்ணும்போதே நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த மாடல் நம்ம எந்த மாடல் கொடுக்குறோமோ அது வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது நாம் அதுதான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த லீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் வச்சு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டே க்ளூ வச்சு லைட்டாக நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்பேஸ் அந்த எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மல் க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, B7000 கிடையாது, நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு சீக்வன்ஸ் அந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி பொசிஷனில் க்ளூ வந்து ரொம்பலாம் அப்ளை பண்ண வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணி நமக்கு அந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒட்டுறோம். அதனால் லைட்டாக வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். 2 சைடும் இதே சேம் மாடல் தான். இந்த மாதிரிப்பட்ட டிசைன்லாம் நம்ம ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதே சேம் டிசைன் வந்து நம்ம வந்து ஆரியிலையுமே யூஸ் பண்ணுவோம். அதே இதை நம்ம ஹேண்ட் ஒர்க் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் லீஃப் வந்து ஒட்டி நம்ம எடுத்துக்கணும். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணும்போது நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மேட்சிங்காக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துட்டேன். இனி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம்மும் நல்லா ட்ரை ஆகட்டும், இந்த சீக்வன்ஸும் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நல்லா ட்ரை ஆயாச்சு. நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், அதை வந்து அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 2 சீக்வன்ஸை சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நார்மல் ஹேண்ட் நீடில் தான். நம்ம வந்து ஏற்கனவே க்ளூ வச்சு அப்ளை பண்ணனால அந்த பொசிஷன் மாறாது. அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே 2 பீட் சேர்த்தும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சிங்கிள் பீட் வேணால் சிங்கிள் பீட் சேர்த்தும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஆரி தெரியும் அப்படின்னா சென்டரில் அந்த ஸ்டெம்முக்கு மட்டும் நீங்கள் ஆரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த சைடில் எல்லாமே நார்மல் சீக்வன்ஸ் வச்சு கூட நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டெம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த லீஃப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கலர் பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். நான் வந்து கீழே மட்டும் 4 பீட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து 3 பீட் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் நான் 4 பீட் கொடுத்து பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து லூஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். அதுக்காக நான் கீழே மட்டும் 2 சைடும் 4 பீட் கொடுத்துருக்கேன். இனி அடுத்து வந்து நம்ம 3 பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி நம்ம நார்மல் ஹேண்ட் நீடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது கலர் பீட் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து டியூப் பீட் கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கட் பீட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரூச் டிசைன் வந்து டிசைன் பண்ணணும். நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு மாடலையும் ஒன்று வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நம்மளோட லீஃப் டிசைன் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீஃப் டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்களோட பட்டுப்பாவடையில், ஃப்ரண்டில், ஃப்ராக்லலாம் இந்த டிசைன் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்லேயுமே நம்ம ஸ்லீவில், நெக்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.